ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வதென்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த காலம் இந்த காலம்தான் என் அன்பு மக்களே. பணம் இருப்பவர்கள், சமூகத்தில் அதிகமாக செல்வாக்கு பெற்றவர்கள், அவர்கள்தான் அரசியலுக்கு வர முடியும், அதிகாரத்திற்கு செல்ல முடியும் என்கிற நிலை இருக்கும் வரைக்கும் அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், எளிய மக்களுக்கான சேவை என்பது கனவாகத்தான் இருக்க முடியும். அந்த நிலையை மாற்றி கேடுகட்ட பணநாயகமாக மாறி இருக்கிற இந்த நாட்டில் ஒரு தூய ஜனநாயகத்தை மலரச் செய்வதற்கான மக்களின் புரட்சியாகத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். கடும் உழைப்பை கொட்டி இந்த களத்திலே நிற்கிறோம். எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது கடுமையான உழைப்பு என்ற தத்துவத்தின் வழியில் நின்று உயர்ந்த லட்சியத்தை நிறைவேற்ற உழைப்பை தவிர வேற ஒன்றுமில்லை என்கிற நிலையில் நிற்கிற பிள்ளைகள் இந்த உழைப்பை இந்த தேர்தல் களத்திலே நாங்கள் செலுத்தி கொண்டு இருக்கிறோம். பொருளாதார வலிமை இல்லை, 100 கோடி 150 கோடி என்று செலவழித்து வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்குகிற நிலையில் உங்கள் பிள்ளைகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய வேண்டிய நிலை எங்களுக்கு வருமானால் இந்த வேலையை விட்டுவிட்டு வேளாண்மை செய்ய சென்று விடுமே ஒழிய இதை தொடர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்பி ஒரு நல்ல ஆட்சி மலரச் செய்ய வேண்டும் என்கிற மாபெரும் கனவோடு தான் இந்த களத்திலே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து நிற்கிறோம். உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை சுமந்து நில், அதுதான் எல்லாவற்றையும் விட பெரிது என்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியன மக்களின் உரிமை மீட்சி, அந்த இனத்தினுடைய எழுச்சி, அதனுடைய பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்வு என்ற ஒரு மிகப்பெரிய கனவை சுமந்து கொண்டு நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். இங்கே பன்னெடுங்காலமாக சாதி மதங்களாக பிரிந்து பிளந்து நாம் நின்றதாலேயே தமிழர்கள் என்கிற தேசிய உணர்வற்று இந்த நிலத்திலே தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து அடிமைப்பட்டு கிடக்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நமக்கென்று எதுவும் இல்லை, நம் உரிமைக்கென்று குரல் கொடுக்க ஒருவரும் இல்லை. காலங்காலமாக வந்தவர்கள் நம் வாக்கை பெற்று வலிமையடைந்து அவர்கள் வசதியாக வாழ்கிறார்களே ஒழிய, நம்மை தொடர்ச்சியாக ஆள்கிறார்களே ஒழிய, நம்முடைய வாழ்க்கையை பற்றி உரிமையை பற்றி அவர்கள் ஒருபோதும் கவலைப்பட்டது கிடையாது. இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்திய நாட்டை ஆளக்கூடிய கட்சி எது என்ற கேள்வி இங்கே எல்லோரும் எழுப்புகிறார்கள். இந்திய நாடு என்ற ஒன்ற நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டதா என்கிற கேள்வியை கற்றறிந்த சான்றோர் பெருமக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் அந்த கேள்வியை எழுப்பி பார்க்க வேண்டும். இது உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. இந்த நாட்டை ஒரே நாடாக கட்டி உருவாக்கியவன், இந்தியா என்று பெயர் வைத்தவன் வெள்ளைக்காரன். அதற்கு முன்பு இந்த நாடு 600க்கு மேற்பட்ட சமஸ்தானங்களாக, பாளையங்களாக, சிறு குறு மன்னர்களால் ஆளப்பட்டு கிடந்தது. அப்போதுதான் இந்த நிலத்தை எல்லாம் 90 கிராமங்கள், எங்கள் பாட்டன் பூலித்தவன் ஒரு பக்கம், அழகுமுத்துக்கோன் ஒரு பக்கம், கட்டப்பொம்மன் என்கிற மன்னர் ஒரு பக்கம், எல்லோரும் சேர்ந்து ஆண்டு கொண்டிருந்தார்கள். இந்த பாளையங்களை எல்லாம் வெள்ளைக்காரர்கள் வீழ்த்தி பிறகு ஒரே நாடாக்கினார்கள். இன்று ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே குடும்ப அட்டை, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்வு என்றால் இது ஒரே நாடு என்றால் ஒரே மொழி, ஒரே மதம் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்து திணிப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பாரதிய ஜனதாவினுடைய கோட்பாடு என்பது ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல். ஒரே தேர்தல் என்ற முழக்கத்தை முன்வைக்கிற அவர்கள் இதே 40 தொகுதியை கொண்டிருக்கிற பீகாரில் 7 கட்டமாக தேர்தல் நடக்கிறது. 42 தொகுதியை கொண்டிருக்கிற மேற்கு வங்கத்திலே 7 கட்டமாக தேர்தல் நடக்கிறது. 80 தொகுதியை கொண்டிருக்க உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டமாக நடக்கிறது. 14 தொகுதியை பெற்றிருக்கிற அசாமிலே 3 கட்டமாக தேர்தல் நடக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 40
தொகுதியை புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளை கொண்டிருக்கிற இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. எங்களை போன்ற பிள்ளைகள் 20 நாட்கள் கூட இல்லாத நிலையில் கட்டுத்தொகைக்கு கூட காசு இல்லாத தவிக்கிற பிள்ளைகள் ஒரு துண்டறிக்கை அடித்துக்கொள்ள, ஒரு பதாகை அடித்துக்கொள்ள, ஒரு கொடி அடித்துக்கொள்ள, எரிபொருள் நிறைத்துக்கொள்ள, தங்குற விடுதிக்கு பணம் கட்டிக்கொள்ள கூட வசதி இல்லாத பிள்ளைகள் நாங்கள் எப்படி இந்த ஜனநாயகத்தில் கொளுத்து பெருத்த பல ஆண்டுகள் அதிகாரத்தை அனுபவித்த கட்சிகளோடு மோதுவது, அவர்களை முட்டி தகர்த்து வெல்வது என்பதை என் அன்பு சொந்தங்கள் நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலையில் நிற்கிற, தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் உரிமைக்கு போராட வந்த நாங்கள் அதைவிட பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். இவர்கள் வசதிக்கு இவர்கள் வெல்ல முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிற இடங்கள் எல்லாம் 7 கட்டமாக நிதானமாக மெதுவாக வேலை செய்கிற வசதியை வைத்துக் கொண்டு எங்களுக்கு ஒரே கட்டமாக நடத்துகிறார்கள். இதை ஜனநாயகம் என்று நம்ப சொல்கிறார்கள். ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் சம வாய்ப்பு உண்டு என்று நம்ப சொல்கிறார்கள். இந்த கட்சிகள் நமக்கு எதற்காக? புதிதாக தொடங்கப்பட்ட கட்சிகளா, இல்ல புதிதாக ஆட்சிக்கு வரப்போகிற கட்சிகளா? இதுவரை ஆண்ட போது இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் செய்த நலத்திட்டங்கள் நல்லது ஒன்று ஏதாவது உண்டா? இந்த சூழலில் மறுபடியும் நம்மிடத்திலே வாக்கை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சியை நடத்துவதற்கு துடிக்கிறார்கள் என்றால், இவர்கள் இதுவரை செய்யாத ஒரு நல்லதை அடுத்து வருகிற காலங்களில் செய்வார்கள் என்று எப்படி நம்புவதென்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், எங்கள் உயிருக்கு இனிப்பான உறவுகள் எண்ணி பார்க்க வேண்டும், ஆழ்ந்து சிந்திக்க அறிய வேண்டும். அரசியல் என்பது வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதல்ல என் அன்பிற்குரிய மக்களே. அரசியல் என்பது அறிவியல், புவியியல் போல ஒரு வாழ்வியல் என்கிற புரிதல் நமக்கு வர வேண்டும். அரசியல் இல்லாத எதுவுமே இல்லை. ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற ஒன்றாக அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலை தீர்மானிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். நமக்கான அரசியலை நாம் தீர்மானிப்பது, யார் தீர்மானிப்பது என்ற முடிவை நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். இங்கே குடிவாரி கணக்கெடுப்பு நாம் எடுக்க சொல்கிறோம். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு இடஒதுக்கீடை பிரதிநிதித்துவத்தை கொடுங்கள். இடஒதுக்கீடு முறை எதற்காக வந்தது என் உயிர்க்கினியவர்களே, என் உடன் பிறந்தார்களே? பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை கொண்டு வந்த கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி. அதற்கு எதிராக போராடுகிற எல்லோரும் அந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இதுதான் வரலாற்றில் பெருந்துயரம், பெரும் கொடுமை. இடஒதுக்கீடு முறையே பொருளாதார அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதா அல்ல. பல முறை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நேருவோட தர்க்கம் செய்து அவர் கருத்தை தோற்கடித்து வகுப்பு வாரி சாதி வாரி பிரதிநிதித்துவத்தை தான் தர வேண்டும் என்று வெற்றி கண்டவர். இந்த இடஒதுக்கீடு என்பது எதற்காக வந்தது? இந்த கோட்டா முறை ஏன் வந்தது? எந்த சாதியின் அடிப்படையிலே என்னை தாழ்ந்தவன் இழிமகன் இந்த தெருவிலே நடக்காதே, இந்த கோயிலுக்குள் நுழையாதே, இந்த குளத்தில் குளிக்காதே, நீ படிக்காதே, வேலை வாய்ப்பு உனக்கு இல்லை என்று தடுத்து நிறுத்தி வைத்திருந்தீர்களோ, அடிமைப்படுத்தி வீழ்த்தினீர்களோ, எந்த சாதியின் அடிப்படையில் கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையிலே அதெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம், சாதிவாரி, குடிவாரி, இடஒதுக்கீடு. ஆனால் இந்த தெருவிலே சீமான் போகக்கூடாது என்பது இருந்தது, இந்த குளத்திலே குளிக்கக்கூடாது என்பது, இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று இருந்தது. நான் ஏழை என்பதற்காக அல்ல, பொருளாதாரத்தில் தாழ்ந்தவன் எளிய மகன் என்பதற்காக அல்ல, நான் தாழ்ந்த சாதி இழிமகன் தீண்டத்தகாதவன் என்பதற்காக. பொருளாதார அளவுகோல் மதிப்பீடு என்பது மாறும். இன்னைக்கு ஏழையாக இருக்கிற சீமானும் அவன் தம்பி மதிவாணனும் நாளை அதானி அம்பானியாக கூட மாறலாம். ஆனால் இன்று நான் தாழ்த்தப்பட்டவனாக இருக்கிற நான் எவ்வளவு பெரிய பணக்காரனானாலும் என் மீது சுமத்தப்பட்ட இழி மகன் தாழ்ந்த சாதி என்கிற இழி சொல் மாற மறுக்கிறது. அதுதான் வரலாற்றில் பெருங்கொடுமை. அதனால்தான் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பதை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம். நீ பிசி எம்பிசி என்று என்னை வைத்திருக்கிறாய், பேக்வர்ட் மோஸ்ட் பேக்வர்ட் என்று வைத்திருக்கிறாய், எஸ்சி என்று வைத்திருக்கிறாய், ஷெட்யூல்டு ட்ரைப் எஸ்டி எஸ்சி என்று வைத்திருக்கிறாய், அவனை எஸ்சி என்கிறாய், ஃபார்வர்டு கம்யூனிட்டி என்கிறாய், முன்னேறிய வகுப்பு என்கிறாய். அந்த இடத்திலே எளிய மகன் உங்கள் பிள்ளை சீமான் எழுப்பிய கேள்வி, சாதி எப்படி முன்னேறும், வகுப்பு எப்படி முன்னேறும்? பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறான் என்றால் அவன் பின்தங்கியவன் என்று சொல். ஆனால் அவன் முன்னேறியவன் என்றால் அவர்தான் முன்னேறிவிட்டாரே, பிறகு எதற்காக இடஒதுக்கீடு என்ற கேள்வி எழுமா? இயலாத. ஆழ்ந்து சிந்தித்து என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், இந்த தேர்தல் களத்திலே
நீங்கள் வாக்கை செலுத்த வேண்டும். பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சமூக நீதி கோட்பாட்டில் சம்மட்டி வைத்து அடுத்து தகர்த்தவர்கள் இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் உடன் நின்றது. அதை எதிர்க்கவில்லை. எதிர்த்து இவர்கள் எவர் பேசினார்? எவரும் பேசவில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மறுக்கும் கட்சியோடு குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு உரிமையை கொடுங்கள் என்று கேட்கிற கட்சிகள் கூட்டணி வைத்திருப்பது எவ்வளவு கொடுமையிலும் கொடுமை என்று அறிவார்ந்த எனது அன்பு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் இந்த கோட்பாட்டில் உறுதி நின்று கோடிகளை கொட்டி தேர்தலை சந்திக்கவில்லை, உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிற ஒரே கட்சி இந்திய பெருநிலத்தில் உண்டென்றால் உங்கள் மக்கள் எளிய பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான். வேற எவனும் நிற்க மாட்டான். காசை வைத்து அரசு கட்சி நடத்த வரவில்லை, ஆக சிறந்த கருத்தை முன்னிறுத்தி கட்சி நடத்த வந்த பிள்ளைகள் நாங்கள். இவர்கள் எந்த காலத்திலும் நமக்காக நமது உரிமைக்காக நிற்க மாட்டார்கள், நின்றது இல்லை, இனி ஒருபோதும் நிற்கப் போவதும் இல்லை, நிற்கப் போவதும் இல்லை. இந்த கட்சிகளின் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த கட்சிக்கு நீங்கள் என்ன வேறுபாடை கண்டுவிட்டீர்கள்? ரெண்டும் ஒன்றுதான். அவர்கள் மதவாத கட்சி, இவர்கள் மிதவாத கட்சி என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் அதுபோல வரலாற்றில் பெரும் தவறு எதுவும் கிடையாது. அவர்கள் சவுண்ட் இந்துத்துவா, வி ஆர் ஆல் இந்துஸ் என்று முழங்குவார்கள். காங்கிரஸ் எஸ் வி ஆர் ஆல் இந்துஸ் என்று சொல்லும். அது சாப்பிட்டு இந்துத்துவா. அவன் பாபர் மசூதியை இடிப்பான், இவர்கள் இடிக்க அனுமதிப்பார்கள். அவர்கள் கோயில் கட்டுவார்கள், இவர்கள் வாழ்த்துக்கள் சொல்வார்கள். ரெண்டு பேரும் ஒன்றுதான். பெரிய மாறுதலை நீங்கள் அவர்களிடத்திலே பார்க்க முடியாது. நீட்டு தேர்வை திணித்தவர்கள் தான், என்ஐஏ கொண்டு வந்தவர்கள் தான், ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தவர்கள் தான். அவர்கள் பெற்று பேர் வைத்தார்கள். மோடி அவர்கள் பாலும் ஹார்லிக்ஸும் கொடுத்து நன்றாக வளர்க்கிறார்கள். அவர்கள் தான். ரெண்டு பேருக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது.